ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து பால் அண்ட் த பாய். இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து எடுத்தோடனே வராங்க. இந்த ஒரு வரும்போதே அவங்க கையில் குழந்தை இருக்குது, பையன் இருக்கான், ஒரு 5 வயசு 6 வயசு பையனோட வெளில வராங்க. அவங்க ஏன் ஜெயிலுக்கு போனாங்க, அந்த ஏன் பையனோட வெளியில் வராங்க, இவ்வளோ எப்படி சர்வைவல் ஆனாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஒன்லைன். நான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒன்லைனாக சொல்லிட்டேன். அவங்க சர்வைவல் அவங்க பண்ணக்கூடிய விதங்கள்லாம் ரொம்ப பயங்கர ஃபென்டாஸ்டிக்கான மூமெண்ட்டாக நமக்கு கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ப்ளஸ்ஸே என்னென்னா ரைட்டர் தான். யூஷுவல் மலையாள படத்துக்கு எப்போவுமே ரைட்டர் தான் ஹீரோ. அதாவது ஜித்து மாதவனோட ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு, அதே போல் சிதம்பரத்தோட டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு, சிஜு காலிடோட சினிமோட்டோகிராஃபி, சூசன் ஷாமோட மியூசிக் எல்லாமே நம்மளை கட்டி போடுதுங்க. டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஹீரோயின் கேரக்டர் எடுத்து பண்ண அந்த ஃபர்சானாவாக இருக்கட்டும், பையன் கேரக்டர் பண்ண ஆதிசேஷன், டொவினோ தாமஸ் எல்லாருமே தங்களோட கேரக்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஜஸ்ட்டு ஒரு ட்ராமா மூவி மாதிரி தான் ஸ்டார்டிங் இருந்துச்சு. போக தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு சர்வைவல் த்ரில்லர், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிறதே நம்ம போக தான் புரிய ஆரம்பிக்கும். ரொம்ப சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான கேமரா ஒர்க்கு அந்த படத்தை மேலும் மெருகூட்டுதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் யூஷுவல் மலையாள படம் தான் நாங்கள் தாண்டா எப்போவுமே த்ரில்லர் படத்துலேயும் சரி, சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், சர்வைவல் த்ரில்லர் எல்லாத்துலேயும் நம்பர் 1 அப்படின்றத மீண்டும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். டோன்ட் மிஸ் திஸ் மூவி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.